இப்போ அசைவ உணவுகள் சமைக்கிறது, குறிப்பா பிரியாணிக்கு, மற்ற உணவுகள் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிப்பா இன்கிரீடியன்ஸ். ஸோ அந்த இஞ்சி கூட பூண்டு சேரும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும், இப்போ காரமும் நல்லா இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு விழுதுல என்ன ஒரு குணம் இருக்கு? எப்போதுமே நம்ம அதிகமா பேசுறதுல வந்து சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்னு இப்போ 1+1=2. ஒரு பலன் இதுல ஒரு பலன் இருக்கு, ரெண்டையும் கூட்டினாச்சுன்னா 2 பலன் கிடைச்சதுன்னா அது அடிட்டிவ் எஃபெக்ட்னு பேர். இப்போ ஒன்னையும் நம்ம கூட்டணும் அப்படின்னாச்சுன்னா 2க்கும் மேல பலன் கிடைக்குது. இப்போ இஞ்சிக்கு 5%, பூண்டுக்கு 10% அப்படின்னா 15% பலன் கிடைக்கணும். அதுக்கு பதிலாக 30%, 40% கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் இஞ்சி பூண்டையும் அரைச்சு நீங்கள் சொல்ற மாதிரி காயில் போடலாம். நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு காய்ச்சோறில் பண்ணலாம், அல்லது அசைவ உணவுகளில் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது 2 வாயில் போட்ட உடனே அது செரிமானம் நடக்குது. வாயில், அதாவது சலைவரி என்சைம்ஸ், அது மூலமாக அது டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். பட் இஞ்சி பூண்டு போடும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த செரிமானம் அப்படிங்கிறது வந்து பானையிலே நடக்குது இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது. ஸோ ப்ரீ டைஜஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா?